ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாமன அவதாரம் பத்தி பார்க்க போறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன மாதிரி நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும், அதர்மம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகந்தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பல அவதாரங்களை எடுத்திருக்கார். அதுல நம்ம சிறப்பா 10 அவதாரங்கள் தசாவதாரம்னு சொல்றோம். அந்த தசாவதாரத்துல 5வது அவதாரமா சொல்லக்கூடியது வாமன அவதாரம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜாக்கு அவதாரங்களை பத்தி சொல்லும்போது 24 அவதாரங்கள் பகவான் எடுத்ததா சொல்லியிருக்கார். அதுல 15வது அவதாரமாக வாமன அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். எல்லா அவதாரங்களுமே அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் அசுரர்களை வதம் செய்ய சம்ஹாரம் செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும். ஆனா இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிறது அனுகிரகம் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிராமண அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி பகவான் அனுகிரகம் பண்றதுக்காக எடுத்திருக்கார் அப்படின்னா இந்த அவதாரம் யார அனுகிரகம் பண்றதுக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னா மகாபலிய அனுகிரகம் பண்றதுக்காக எடுக்கப்பட்டது. இந்த வாமன அவதாரத்துல பகவான் உலகத்தை அளந்தார், உலகளந்த பெருமாளா இருந்தார். ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல அழகா பாடியிருப்பாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு. அந்த உத்தமன் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பொருத்தமான பெயர். ஏன்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றார், இதுல அனுகிரகம் பண்றார், அதனால உத்தமன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா அனுகிரகம் பண்றது யாருக்குன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு. மகாபலி சக்கரவர்த்தி யார் அப்படின்னா அசுர குலத்துல தோன்றினவர் மகாபலி சக்கரவர்த்தி. கஷ்யப மகரிஷி அப்படிங்கிறவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதுல அதிதி திதி அப்படின்றவங்க இருந்தாங்க. அதிதி அப்படிங்கிறவங்க மூலமா பிறந்தவர்கள்லாம் ஆதித்தர்கள், 12 ஆதித்தர்கள்னு சொல்லுவோம். இந்திரன் உள்பட தேவர்களை பெற்றெடுத்தவர் அதிதி. திதி அப்படிங்கிறவர் தைத்தியர்கள்னு சொல்லுவோம், அவர்களுடைய பிள்ளைகளை அசுரர்கள். ஹிரண்யாக்ஷன் இரண்யகசிபு அப்படிங்கிறவங்க. அந்த இரண்யகசிபுக்கு பிறந்தவர் தான் பிரகலாதன். பிரகலாதனுக்கு பிறந்தவர் தான் விரோச்சனன். விரோச்சனனுக்கு பிறந்தவர் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இப்படிதான் இந்த அசுர பரம்பரை. அசுர குல தோன்றலாக இருந்தாலும் இந்த மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப சிறந்த நீதி நெறி தவறாத தர்மத்தை கடைபிடித்த ஒரு சிறந்த சக்கரவர்த்தியா இருந்தார். நன்கு ஆட்சி புரிந்தார். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டாரு. சிறந்த விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆச்சாரிய பக்தி நிறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் திருப்பார்கடலை கடையும் பொழுது போர் ஏற்படுது. அந்த போர்ல தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால இந்த மகாபலி சக்கரவர்த்தி அசுர தலைவனை தாக்குறாரு. அதனால அசுர தலைவனான மகாபலி அந்த இடத்திலேயே இறந்துடுறாரு. இது என்ன கதை முடிஞ்சிருச்சு? வாமன அவதாரமே மகாபலிக்கு அருள் புரியறதுக்காக வந்ததுன்னு சொன்னோம். மகாபலியே இங்க இறந்து கிடக்கிறார். தேவ ரிஷி நாரதர் வரார். அசுரர்கள் தன்னுடைய தலைவன் மகாபலி இறந்து கிடந்தது தெரியாம தேவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அசுரர்கள் வீரர்களை அழைத்து நாரதர் சொல்றாரு, உங்க தலைவரே இங்க செத்து கிடக்கிறாரு, நீங்க யாரோட சண்டை போடுறீங்க அப்படின்னு. எல்லாரும் கை கூப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு உபாயம் கேக்குறாங்க. உடனே நாரத மகரிஷி சொல்றாரு, உங்களோட தலைவனுடைய உயிர் முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறமா மத்த வேலையை பார்க்கலான்றாரு. அது எப்படி இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நாரத மகரிஷி சொல்றாரு, கண்டிப்பா முடியும், இது ஒருத்தராலதான் முடியும். உங்களுடைய குல குருவான, அதாவது அசுர குல குருவான சுக்ராச்சாரியார் கிட்ட கொண்டு போய் இந்த சடலத்தை போட்டீங்கன்னா அவரால் மட்டும் உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட சஞ்சீவனி மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை உபயோகப்படுத்தினார்னா உங்க தலைவன் உயிர் பெற்று எழுந்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர் எங்க இருக்காருன்னு கேட்ட உடனே அஸ்தமனகிரி அப்படிங்கிற இடத்துல பிருகுவம்ச குலத்தினுடைய ரிஷிகளோட சேர்ந்து அவரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அசுர குலத்துல இருந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சடலத்தை, மகாபலியினுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் சுக்கராச்சாரியார் பாதத்துல போடுறாங்க. சரி, இப்ப தேவர்கள் பக்கம் என்னாச்சு அப்படின்னா தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால மகாபலியை தாக்கி மகாபலி செத்து போயிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய இந்திரபுரிக்கு சென்று அமராவதி பட்டணத்தை அடைந்து தன்னுடைய அரியணையில ரொம்ப மகிழ்ச்சியோட ஆட்சி புரியலாம் அப்படின்னு போய் அமர்றாரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேளிக்கைகள் அங்க நிறைய நடக்குது. அப்ப அந்த தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதி இந்திரனை பார்க்க வரார். ஆனா தன்னுடைய குல குரு பிரகஸ்பதி உள்ள வர்றது கூட தெரியாம
இந்திரன் அங்க ரொம்ப கோலாகலமா மகிழ்ச்சியா கொண்டாட்டத்தோட இருக்காரு. அதை பார்த்த பிரகஸ்பதி தன்னை மதிக்கல அப்படிங்கறதுனால அங்கிருந்து மன வருத்தத்தோட தான் வந்ததை கூட காமிச்சுக்காம வெளியேறிடுறாரு. அவர் வெளியில போகும்பொழுது இந்திரன் பிரகஸ்பதியை பார்த்துட்டு ஐயோ தன்னுடைய குரு வந்திருக்காரு நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராரு. ஆனா குரு தன்னை காமிச்சுக்காம மறைச்சுக்கிட்டாரு. குருவை நம்ம அவமதிச்சிட்டோம், கண்டிப்பா நம்மளுடைய குலம் அழிய போகுது, ஏதோ நடக்க போகுது அப்படின்றது இந்திரனுக்கு தெரிய வருது. சுக்கராச்சாரியார் வீரர்கள் கிட்ட என்னாச்சு, மகாபலி சிறந்த விஷ்ணு பக்தன், சிறந்த ஆச்சாரிய பக்தி நிறைந்தவன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னுடைய சஞ்சீவனி மந்திரத்தை உபயோகப்படுத்தி உயிர் கொடுக்கிறார். உயிர்ப்பித்து எழுந்த உடனே அவர் ஆச்சாரியருக்கும் அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகள் அனைவருக்கும் திருமஞ்சனம் செய்வித்து என்னென்ன மரியாதை செய்யணுமோ செய்து என்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுக்கே அர்ப்பணம், நான் இன்னைக்கு நின்னுட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி ரொம்ப பணிவோட பயபக்தியோட நிக்கிறாரு. அதை பார்த்த சுக்கராச்சாரியார் இன்னும் மனமகிழ்ந்து மகாபலியை பார்த்து, மகாபலி நீ தோத்துட்டேன்னு கவலைப்படுறியா? இல்ல, உன்னை நான் எங்க உட்கார வைக்கிறேன்னு பாரு, என்னுடைய வாக்கு பொய்க்காது, நீதான் 3 உலகுக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு விஸ்வஜித் யாகம் அப்படின்னு உன்னை நடத்தி உன்னை நான் ராஜா வாக்குறேன் அப்படிங்கிறார். அந்த விஸ்வஜித் யாகத்தை பத்தி அதர்வண வேதத்துல நிறைய குறிப்பிட்டிருக்கு. என்னன்னா அந்த யாகத்தை ஒருத்தர் செஞ்சு அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை எடுத்து ஒருத்தன் போரிட்டான்னா அவனை எதிர்த்து யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கறதா அந்த யாகத்தினுடைய சிறப்பு. அவர் அந்த யாகத்தை செஞ்சு சுவாகா சுவாகா சுவாகான்னு போட போட அதுல இருந்து சிங்க கொடி, தங்க தேர், பச்சை குதிரைகள், தங்க வில், தங்க கவசம் அப்படின்னு ஒண்ணுன்னா வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் மகாபலிக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம ராமபிரான் எப்படி ராமாயணத்துல சேது கரையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தாரோ அது போல சுக்கராச்சாரியார் மகாபலிக்கு அந்த இடத்திலேயே நான் உனக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன், 3 உலகத்துக்கும் நீதா ராஜா அப்படின்னு சொல்லி உன்னை வெல்ல யாரும் கிடையாது, நீ வெற்றியோட திரும்புவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கும் கையில கொடுக்கிறார். உடனே அவரு குருவை வணங்கிட்டு தன்னுடைய பித்ருவை நினைத்து மனமாற வணங்குறார். அந்த இடத்துல அவருடைய தாத்தாவான பிரகலாதன் இறங்கி வர்றார். பிரகலாதன் இறங்கி வந்து ஒரு மாலை அணிவிக்கிறார், வெற்றியோடு திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சங்கையும் எடுத்துக்கிட்டு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பித்ரு ஆசீர்வாதத்தோட மகாபலி இந்திரபுரி அமராவதி பட்டணத்தை நோக்கி போய் தன்னுடைய படைகள் சூழ நிக்கிறார். இப்ப அவருக்கு படைபலமும் பணபலமும் அனைத்து பலமும் கிடைச்சு ஆச்சாரியருடைய அனுகிரகமும் கிடைச்சு பித்ருவனுடைய ஆசையும் கிடைச்சிருக்கு. இப்ப அவர் போய் சங்கநாதம் முழங்குறார். ஒரு போர் தொடங்கணும்னா சங்கு முழங்கணும். சங்கம் முழங்குறார், யாரும் வெளியில வரல. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்திரன் என்ன பண்றாருன்னா, இன்னும் இது ஒரு சங்கம் முழங்குது, நம்ம நம்மளுடைய எதிரியை கொண்டுட்டோமே, மகாபலி இல்லையேன்னு பாக்குறாரு. மகாபலி முன்ன விட தேஜஸா பணபலம் படைபலத்தோட எல்லாம் வந்த உடனே அவர் பயந்து தன்னுடைய குருவான பிரகஸ்பதி கிட்ட ஓடுறாரு. உடனே பிரகஸ்பதி சொல்றாரு, மகாபலி ஆச்சாரிய பக்தி நிறைந்தவன், அவனுடைய ஆச்சாரிக்கு செய்ய வேண்டிய பக்தியை சிறப்பா செஞ்சதுனால ஆச்சாரியர் திரும்பவும் உனக்கு உயிர் கொடுத்தது இல்லாம எல்லா பலத்தையும் கொடுத்து அனுகிரகித்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப அவன் ஆச்சாரிய அனுகிரகத்தோட வந்திருக்கான், உன்னால எதிர்த்து நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்திரன் கேட்கிறான், இப்ப இதுக்கு என்னதான் வழி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இப்ப அவனை எதிர்த்து போராட முடியாது, நீ போய் தலைமறைவாயிடு, அதுதான் உனக்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இனிமே மறுபடியும் அசுரர்கள் கையில தான் தேவலோகம் போகுமா, தேவலோக ஆட்சி கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் பொழுது பிரகஸ்பதி சொல்றாரு, யார் ஒருவருக்கு செல்வம் மிகுதி வருதோ அந்த செல்வத்தினால செருக்கு வரும், செருக்கு வரும்பொழுது கர்வம் கர்வத்தால் வாய்மீறிய வார்த்தைகள் வரும், பக்தி குறையும். எப்ப குரு பக்தியோட அவர் அனுகிரகத்தோட வந்தாரோ அவரே குருவன் எதிர்த்து பேசும் பொழுது குருவால சாபமிடப்பட்டு அனைத்து செல்வமும் மீண்டும் உன்னிடம் சேரும், அந்த காலம் வர வரையும் நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி சொல்றாரு. உடனே பிரகஸ்பதி சொன்ன மாதிரி இந்திரன் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இந்திரன் திரும்பி வரவே இல்லை. சங்கநாதம் முழங்கின மகாபலி இந்திரன் வரவே இல்லைன்னே அமராவதி பட்டணத்துக்குள்ள நுழைகிறாரு. இந்திரபுரி கிளியனையில போய் அமர்ந்து சிறந்த ஆட்சி செய்யறார். மகாபலி ஒரு யாகம் செய்யணும், அந்த யாகத்தின் முடிவுல எல்லாருக்கும் தானம் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இப்ப இங்க அசுரகுலத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மகன் தேவேந்திரனை காணும் அப்படின்னு உடனே அவனுடைய அம்மாவான அதித்தி தன் கணவன் கஷ்யப முனி கிட்ட போய் தேவேந்திரனை காணும்,
இந்த தேவலோகத்தினுடைய ஆட்சி மறுபடியும் அசுரர்கள் கையில போயிடுச்சே, இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்கும் பொழுது கஷ்யப முனி சொல்றாரு, அதித்தி இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ ஒரு விரதம் இருக்கணும், பயோவிரதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த விரதத்தை நீ மேற்கொள்ளணும். அந்த விரதத்தை நீ செஞ்சீன்னா அது மூலமா உனக்கு பகவானினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த விரதத்தை பத்தி முழுசா கேட்டுக்கிட்டு அதித்தி அந்த விரதத்தை செய்யறாங்க. பங்குனி மாதம் சுக்லபட்சம் வளர்பிறையில 12 நாள் நாராயணனை நினைத்து அந்த விரதத்தை மேற்கொள்ளணும். இறையடியார்களுக்கெல்லாம் சம்பா அரிசியில பால்ல சாதம் செய்து நெய் வெள்ளம்லாம் கலந்து தினமும் உணவு படைக்கணும், அன்னமளிப்பு செய்யணும். தான் தரையில படுத்து பால் மட்டும் சாப்பிடணும். இந்த மாதிரி 12 நாள் ஸ்ரத்தையா நம்பிக்கையோட விரதம் இருந்தாங்க அதித்தி. பெருமாள் மகிழ்ந்தார், நாராயணன் காட்சி கொடுத்தார். அதித்தி நமஸ்கரித்தாள். என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்ன உடனே 2 வரம் கேட்கிறாங்க. மகாபலியை வதம் செய்யணும், தேவர்களுக்கு தேவலோக ராஜ்யம் வேணும் அப்படின்னாங்க. ஆச்சாரிய அனுகிரகம் மகாபலிக்கு இருக்கிற வரைக்கும் அவனை நான் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கஷ்யப முனி நிறைய தவம் செய்திருக்கார், நீங்க இப்ப பயோவிரதம் செஞ்சிருக்கீங்க, இதுல நான் மகிழ்ந்ததுனால உங்கள் இருவருக்கும் மகனாக நான் பிறக்கிறேன், ஒரு அவதாரம் எடுக்கிறேன், அது மூலமா இந்த தேவலோக பதவியை மீட்டு இந்திரனிடமே திருப்பி தருகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம இது பரம ரகசியமா இருக்கணும், நான் உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறார். அந்த இடத்துல அசுர குலத்தினுடைய ராஜாவான மகாபலிக்கு தானம் கொடுப்பதுல தான் மிகவும் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு மமதை வந்துருச்சு. தன்கிட்ட எல்லா பலமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு. திருப்பாவையினுடைய பாடல் ஆரம்ப வரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருப்பாங்க. மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம்னு ஒரு பொருள் சொல்லுவோம். இன்னொரு பொருள் என்னன்னா மார்கழி, நான் தான் மாறு தட்டுறத கழிக்கணும், கழிச்சுட்டா மதி நிறைந்த நன்னாள், அப்ப நம்மளுடைய மதியெல்லாம் ஞானத்தால நிறையும். அந்த மாதிரி இப்ப இவருக்கு கர்வம் வந்துருச்சு, அதர்மம் தலை தூக்கும். அதனால அந்த அதர்மத்தை அழிக்க ஒரு அவதாரம் தோன்ற வேண்டும். இப்ப பெருமாள் நாராயணன் அதிதிக்கு கொடுத்த வாக்குப்படி வாமன அவதாரம் உருவாக போகுது. எப்படி உருவாகிறது அப்படின்னா, பாத்பத மாசத்துல, அதாவது ஆவணி அமாவாசையில இருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாள்ல சுக்லபட்சம் வளர்பிறையில துவாதசி திதியில சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம், அது என்ன சொல்லுவோம்னா சிரவண துவாதசி அப்படின்னு சொல்லுவோம். அபிஜித் முகூர்த்தம், அதாவது நண்பகல்ல வாமனமூர்த்தி அவதாரம் பண்ற. எப்படி அவதாரம் பண்ற அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் குழந்தையாக அவதாரம் பண்ணி 4 கரங்கள் உடைய சங்கு சக்கர கதாபாணியா காட்சி தந்தார். இங்க 4 திருக்கரங்களோட சங்கு சக்கர கதாபாணியா தோற்றமளித்து சிறு பிராமண சிறுவனாக மாறி லீலை செய்தார். எப்படி பிறந்தார்னு பாருங்க. 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரம் கதை தாமரை, அதோட தோன்றினார். மஞ்சள் பட்டுடுத்தி பீதாம்பரத்தோடு வந்தார். நீலமேக வண்ணமாக இருந்தார். அகண்ட அழகிய தாமரை போன்ற விரிந்த கண்களோடு இருந்தார். மீன் வடிவுல மகர குண்டலங்கள் இருந்தது. திருமார்புல ஸ்ரீவத்ச மகாலட்சுமி இருந்தார். கைவளை, தோல்வளை, ஒளிக்கும் கிரீடம், காலில் சிலம்பு, இடுப்பில் ஒட்டியானம், கழுத்திலோ கௌஸ்துபம், அதாவது வைஜெயந்தி எனும் வனமாலையோடு நாராயண ரூபத்தோடு அவதரித்தார் வாமனமூர்த்தி. அவர் அவதாரம் பண்ணோடனே அந்த கஷ்யப முனியினுடைய இருள் சூழ்ந்த அந்த குடியில் அப்படியே ஒரு வெளிச்சமா தகதகன்னு மின்றது. ஆங்காங்கே தாவரங்கள் செடி கொடிகளாக ஒளிந்து கொண்டிருந்த தேவர்கள்லாம் ஆஹா நம்மளை காப்பாத்துறதுக்கு அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் அங்க வராங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாம் கூடியிருக்காங்க. அனைவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதம், அனுகிரகத்தை கொடுத்தார் நாராயணமூர்த்தி. அந்த அனுகிரகத்துக்கு பிறகு லீலையாக உடனே சிறு குழந்தையாக 2 அடி குழந்தையாக தோன்றினார். இப்ப குழந்தை பிறந்தாச்சு. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? ஜாதகர்மான்னு ஒண்ணு பண்ணணும். குழந்தை பிறந்த அன்னைக்கு தகப்பனாருக்கு தீண்டல் கிடையாது. தகப்பனார் மடியில உட்கார வச்சு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு முன்னாடியே ஜாதகர்மான்னு ஒண்ணு பண்ணுவா. நெய், பால், தேன் துவயம் இத கலந்து நாக்குல இட்டு நீ குடிக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் மூலமா உனக்கு உடல் பலம், மனபலம், ஆன்மீக பலம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களை வச்சு ஓமம் நடத்தி பண்ணக்கூடியதான் அந்த ஜாதகர்மா. ஆனா இப்ப மருத்துவமனையில பிறக்கிறது நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. உடனே தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கறதெல்லாம் செய்ய முடியாது.
அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லக்கூடியது. 4வது நாள் புண்ணியாவசனம் அப்படின்னு செஞ்சு குழந்தைக்கு நாமகரணம் பேர் சூட்டு விழா நடத்துவோம். அந்த டைம்லயாவது அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகர்மாவை பண்ணி வைக்கணும். குழந்தைக்கு படிப்படியா 6 மாசத்துல அன்னப்பிராசனம் செய்வோம், 3 வயசுல சௌலம் அப்படின்னு குடிமி வைப்போம், 7 வயசுல பூநூல் போடணும், உபநயனம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் இருக்கு குழந்தைக்கு. இப்ப அந்த ஜாதகர்மா இங்க நடக்கிறது. குழந்தைக்கு எல்லாம் தேவ ரிஷிகள்லாம் அங்க இருக்கா, எல்லாரும் சேர்ந்து ஜாதகர்மா பண்றா. அடுத்தது புண்ணியாவசனம் செஞ்சு நாமகரணம். என்ன நாமம் சூட்டுறானா வாமனன். வாமனன் அப்படின்னா குள்ளமானவன் ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னா ஒளி மூலமாக நன்மை தந்தவர், எல்லாருக்கும் நன்மை செய்தார். அங்க ஒளி ஊட்டி அனைவருக்கும் அனுகிரகம் செய்தார் தன்னுடைய திருக்காட்சியால. அதனால ஒளி மூலமாக நன்மை செய்ததுனால வாமனன் ஒரு பொருள். இப்ப பெயர் சூட்டு விழா முடிஞ்செடுத்து, நாமகரணம் முடிஞ்செடுத்து. அதுக்கு அடுத்தது என்ன? உபநயனம். அன்னைக்கே நண்பகல்ல பிறக்கிற அன்னைக்கே ஜாதகர்மா, அன்னைக்கேதான் நாமகரணம் புண்ணியாவசனம் முடியறது. உடனே உபநயனம். வாமனனா போறார், தானம் கேட்கிறார், விஸ்வரூபத்தை உலகளந்த பெருமாளா காட்டுறார், அனுகிரகம் செய்யறார். எல்லாமே ஒரே நாள்ல நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப என்ன? அடுத்தது உபநயனம். இந்த உபநயனத்துக்கு தேவர்கள்லாம் என்ன பண்றா, தன்னால ஆளுக்கு ஒரு கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுறா. யார் யார் என்னென்ன கொடுக்கறா அப்படின்னு பாக்குறோம். பிரம்மசூத்திரம் யஜ்ஞோபவீத்தம் அப்படிங்கிற பூணுல தேவ குருவான பிரகஸ்பதி தர, காயத்ரி மகாமந்திரத்தை சூரியன் தர, இடுப்புல மேகலை அதாவது அரைக்கச்சன்னு சொல்லுவோம், புஞ்சை புல்ல, அதை தந்தையார் கசியவர் கட்டி விடுற, பூமி தேவி மான்தோல் தராங்க, பலாச்ச தண்டத்தை வனத்தினுடைய தலைவரான சோமன் தரார், கௌபீனம் கோமலத்தை தாய் அதிதி கட்டி விடுறாங்க, குடைய சொர்க்குலோக தேவதை தராங்க, கமண்டலத்தை பிரம்மதேவர் தராரு, சப்த ரிஷிகளும் தர்பைப்புல் ஆசனம் தராங்க, சரஸ்வதி தேவி ஜபமாலை தராங்க, குபேரன் பிக்ஷை பாத்திரம் தராங்க, உமாதேவியானவள் பரமேஸ்வரி அன்னபூரணி முதல் பிக்ஷை இடுறாங்க. இவ்வாறு தேவர்களும் ரிஷிகளும் தங்களுடைய கைங்கரியங்களை பகவானுக்காக செய்யறாங்க. சரி, இந்த மாதிரி கைங்கரியம் செய்யறாங்க இல்லையா, அதெல்லாம் எதற்கு அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது பூமி தேவி மான் தோல் தராங்கன்னு சொன்னோம். ஏன்னா வாமன அவதாரம் எடுத்திருக்க பெருமாள் சொல்றார் ஸ்ரீ லட்சுமிகிட்ட, நான் பிரம்மச்சாரி பிராமணனா போய் தானம் கேட்க போறேன், உன்னை நான் எப்படி நெஞ்சில மார்பிள சுமந்துட்டு போக முடியும், நீ உன்னை மறைச்சுக்கோன்ற. மகாலட்சுமி மறைச்சுக்க மாட்டேங்கிறா. இன்னொன்னு என்னன்னா, நான் இப்ப எதுக்கு போறேன், தானம் கேட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பிடுங்க போறேன். ஆனா நீ உட்கார்ந்துட்டு நேரா அவனை பார்த்துட்டு இருந்த என் மார்பிள இருந்துன்னா மகாலட்சுமி கடாட்சம் அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும், மேல மேல பொருள் வளருமே தவிர அவங்ககிட்ட எந்த பொருளையும் நான் வாங்க முடியாது அப்படின்னு காரணம் சொல்றார் மகாலட்சுமி. நான் ஏறுனே இறங்க மாட்டேன்றாங்க. விளையாட்டா சொல்லுவா, பூமி தேவி ஸ்ரீதேவிய மறைக்கணுமா, நான் மான் தோல் தரேன் அப்படின்னு சொல்லி மான் தோல் தராவாம். மான் தோல் பிரம்மச்சாரி எல்லாம் மான் தோலை போட்டுக்கணும். அதே மாதிரி பலாச்ச தண்டம். பலாச்ச தண்டம் என்ன அப்படின்னா பூணூல் போடும்போது கொடுப்பா, கையில ஒரு குச்சி மாதிரி கொடுப்பா, அதை நம்ம அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறோம். ஆனா அதை கல்யாணம் வரையும் வச்சுட்டு கல்யாணத்தப்பதான் அதை விசர்ஜனம் பண்ணணும்னு சொல்லுவா. எதுக்கு அப்படின்னா நன்கு நம்மளால மந்திரங்கள் எல்லாம் வேத மந்திரங்களை கிரகித்துக்க முடியும் அப்படிங்கறதுனால கொடுக்கறது அந்த பலாச தண்டம். கமண்டலம் எதுக்கு அப்படின்னா பிரம்மதேவர் தர அனுஷ்டானம் செய்யணும். ஒரு பிராமணன்னு பூணூல் போட்டா தினம் அனுஷ்டானம் செய்யணும். திரிகால சந்தியாவந்தனம், சமிதாதானம் அதெல்லாம் நல்லபடியா செய்யணும். அது மட்டும் இல்ல, பிரம்மயக்னம் செய்யணும்னு சொல்லுவா. வேதத்துல இருந்து ஒரு பகுதியை சொல்றதான் பிரம்மயக்னம். 3 நாள் பிரம்மயக்னம் செய்யலன்னா அவன் பிராமணனே இல்லைன்னு சொல்லப்படுறது. சரி, தர்பைப்புல் எதுக்கு ஆசனம் அப்படின்னா வேத மந்திரங்களா நமக்கு நல்லா பதியும். வேத மந்திரங்களுடைய இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள்னு தேடி அலைய வேண்டாமா. வேத மந்திரங்களே தன்னுடைய பொருள் இதுதான்னு காட்டி கொடுக்குமா ஸ்ரத்தையா செஞ்சா. அது அந்த தர்பப்புல்ல உட்காந்து ஸ்ரத்தையா செய்யும் பொழுது வேத மந்திரங்கள் தனது பொருளை தானே உணர்த்தும்னு சொல்லப்படுறது. பிக்ஷை எடுக்கிறது எதுக்கு பிக்ஷை பாத்திரத்துலன்னா பூணூல் சிறு வயதிலேயே நம்ம போட்டுருவோம். அந்த சிறு வயதிலேயே பணிவுனா என்னன்னு தெரியணும், கர்வம் வரக்கூடாது. பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். எப்படி காலி பிக்ஷை பாத்திரம் அன்னமிட்டு நிரம்புறதோ அது போல பணிவா நம்ம குரு கிட்ட கத்துண்டோம் அப்படின்னா வேத மந்திரங்கள்லாம் நம்ம ஞானம் நமக்கு வளரும் நிறையும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த பிக்ஷை எடுக்கிறது. உபநயனம் ரொம்ப சீரும் சிறப்புமா தேவர்கள் ரிஷிகளினுடைய அத்தனை பேருடைய கைங்கரியத்தின் மூலமா ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. அவர் உடனே மாத்தியானியம் பண்ற, சமிதாதானம் பண்ற, பிரம்மயக்னியம் பண்ணிட்டு கிளம்புற. மகாபலி நர்மதை நதியினுடைய வடக்கு கரையில யாகம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் முடிஞ்சோடனே தானம் பண்ண போறார். அந்த இடத்துக்கு போய் தான் தானம் வாங்கணும்னு பிரம்மச்சாரியா வாமனமூர்த்தி கிளம்புறார். போகும் பொழுது அப்படியே உடலம் எல்லாம் நடுங்கிறது.
அண்ட சராசரமும் நடுங்கிறது. ஏன்னு பார்த்தா பெருமாளுக்கு கொடுத்துதான் பழக்கமா, தானம் வாங்கி பழக்கம் இல்லை. அங்க போய் ஏதாவது தப்பா பண்ணிடுவோமோ, நான் தான் பெருமாள் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லி அவர் நடுங்குறாராம். அதனால இந்த அண்ட சராசரமும் நடுங்கிறது அப்படின்னு ஒரு ஓமைப்படுத்தியிருக்கா. இவர் அங்க நுழைஞ்ச உடனே 2 அடி தான் இருக்கார், ஆனா அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஜொலிக்கிறது. எல்லாரும் எழுந்து வணங்குறா, யாரோ பெரியவர் வந்திருக்கார், தேஜஸா இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்குறா. மகாபலி ஓடி வந்து வரவேற்று அவருடைய பாதங்களுக்கு திருமஞ்சனம் செஞ்சு அந்த திருமஞ்சன புனித ஜலத்தை எடுத்து தன்னுடைய தலையில புரோஷனம் பண்ணிக்கிறார். நான் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்கேன், என்ன வேணாலும் கேளுங்கோ, தானம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மமதையா பேசுற. அது மட்டும் இல்ல, என்னெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்ற. வீடுகள், தங்கம், யானைகள், குதிரைகள், ஊர்கள், பசுக்கள், தேர்கள், நஞ்சை புஞ்சை நிலங்கள், கிராமங்கள் அப்படின்னு எல்லாம் பன்மையில சொல்றார். இத்தனையும் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ அப்படிங்கிற. முதல்ல வாமனமூர்த்தி மகாபலிகிட்ட சொல்ற, மகாபலியை புகழ்ந்து பேசுற. வாரி கொடுக்கும் வல்லலே, உங்களுடைய கொள்ளு தாத்தா போல வருமா அப்படின்னு சொல்லி பேசுற. யாரு கொள்ளு தாத்தா? நரசிம்ம அவதாரத்துல நரசிம்மரால வதம் பண்ணப்பட்ட ஹிரண்யகசிபு தான் இவருடைய கொள்ளு தாத்தா. அவரை புகழ்ந்து சொல்ற. ஹிரண்யகசிபு நாராயணனை சூலத்தால் கழுத்தில் குத்தி அந்த ரத்தத்தால் தன் சகோதரன் ஹிரண்யாட்சனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு 7 உலகத்திலையும் நாராயணனை தேடி அலைந்தார். ஆனா நாராயணன் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் உங்களுடைய கொள்ளு தாத்தாவான ஹிரண்யகசிபுன்னு புகழ்ற. ஆனா அப்படி அது உண்மையா? நாராயணன் பயந்தாரா அப்படின்னா அப்படி கிடையாது. நாராயணனை எதிரில பார்த்துட்டா ஹிரண்யகசிபுவை நாராயணனே வதம் பண்ணிடுவார். அப்புறம் எப்படி நரசிம்ம அவதாரம் வரும்? அப்புறம் எப்படி பிரகலாதனுடைய புகழ் பரவும்? பக்தி எப்படி வெளியில வரும்? அதனால நாராயணன் பார்த்தாராம், எல்லா உலகத்தையும் தேடுவான், ஆனா அவனுக்கு இதயம் கிடையாது. அவனோட இதயத்துல போய் நம்ம ஒழுங்குன்னா அந்த இடத்துல மட்டும் பார்க்கவே மாட்டான், அவனோட இதயத்துல போய் உட்காந்துட்டாராம் அப்படின்னு சொல்லுவா. இப்படி அவரை புகழ்ந்து பேசிட்டு தானம் கேட்கிறார். எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே மகாபலி சிரிக்கிறார். என்ன இது, நான் எவ்வளவு தானம் தரேன், எனக்கே அவமானம், 3 அடி நிலம் கொடுத்தா அப்படிங்கிற. உடனே இவர் சொல்றார், மூலிகளால் என் திருவடிகளால் அளந்த 3 அடி நிலம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், நீங்களே 2 அடி தான் இருக்கீங்க, உங்களோட பாதம் சின்னது, அப்ப இவ்வளோண்டு இடத்த வச்சு என்ன பண்ண போறீங்க, நிறைய கேளுங்க அப்படிங்கிற. அதுக்கு பிராமணனா வந்த வாமனமூர்த்தி சொல்றார், 3 அடி நிலத்துல சந்தோஷப்படாத திருப்திப்படாத பிராமணன் 3 உலகத்தை ஆள்றதுக்கு கொடுத்தாலும் திருப்திப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப உங்க இஷ்டம், என்ன வேணுமோ கேளுங்கன்னு 3 அடி நிலம் அளந்துக்கோங்க அப்படிங்கிற. தன்னுடைய மனைவி விந்தியாவளிய கூப்பிடுறார். கமண்டலத்துல எடுத்துன்னு வா, நீர் வார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். நீர் வார்க்கறதுக்கு அவளும் வந்துட்டா. கைகளை காட்டுற, நீர் வார்க்க போறா. அவரும் தானம் வாங்க கைகளை நீட்டுற. அப்ப உடனே நீல் அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. யாருன்னு பார்த்தா குருவான சுக்கராச்சாரியார், அசுர குருவான சுக்கராச்சாரியார் தடுக்கிற. தானம் கொடுக்காத, வந்திருக்கிறவர் நாராயணன், ஒரே அடியில உலகத்தை அளந்துருவார், தேவர்களுக்காக வந்திருக்கார், நீ தானம் கொடுக்காத அப்படின்னு தடுக்கிற. உடனே மகாபலி சொல்ற, குருவே, தர்மம் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தடுக்கலாமா, அதுவும் ஒரு பிராமணனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை நம்ம பொய்ப்பிக்க கூடாது, பூமாதேவி தாங்க மாட்டா, நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவரை எதிர்த்து பேசுற. அது மட்டும் இல்லாம பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இப்ப நான் கொடுக்கலன்னு சொன்னா அது பொய்யா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் சொல்ற, பொய் சொல்லக்கூடாது, ஆனா சாஸ்திரத்திலேயே பொய் சொல்லலான்னு 5 இடங்கள் விதிவிலக்கா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 5 இடங்களை விளக்குறார். 1, கணவன் மனைவி ஏகாந்தமா இருக்கும்போது கணவன் மனைவியும் மனைவி கணவன் கிட்டையும் பொய் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல காரியம் நடக்கிற இடத்துல பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது. செல்வத்தை நம்ம இழக்க போறோம் அப்படின்னா அந்த செல்வத்தை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது. உயிர் போகும் தருவாயில உயிரை காப்பதற்காக பொய் சொல்லலாம், பிற உயிர் போகும் நிலையில அந்த பிற உயிர்களை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லலாம்னு இந்த 5 இடங்கள் பொய் சொல்வதற்கு விதிவிலக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சுக்கராச்சாரியார் எடுத்து சொல்ற. இப்போ செல்வம் எல்லாம் அழிய போறது, அதனால நீ பொய் சொல்லலாம், விதிவிலக்கு இருக்குன்னு சொல்றார். ஆனா அப்பையும் மகாபலி தன்கிட்ட செல்வம் இருக்குன்ற கர்வம், ஏன்னா அவருக்கு ஏற்கனவே என்னன்னா தானம் கொடுத்ததில் தான் தான் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்ற,
வந்திருக்கிறவர் நாராயணன் சொல்றீங்க, அப்ப நாராயணனுக்கே நான் தானம் கொடுத்ததா இருக்கட்டும், என் பெயர் புகழ் பாடட்டும் அப்படின்னு சொல்லி கர்வமா பேசுற. உடனே கோபம் பட்டு சாபமிடுறார் சுக்கராச்சாரியா. செல்வத்தை நீ இழந்து போவாய் அப்படின்னு ஒரு சாபமிடுறார். அந்த நேரம் பார்த்து விந்தியாவளி கமண்டலத்துல இந்த நீர் சொரிய வாமனமூர்த்தி கைகளை ஏந்த மகாபலியானவர் தானம் செய்ய ஆயத்தமாற. அந்த ஜலத்தை விட விட நீர் வார்க்க வார்க்க மூர்த்தியானவர் உலகளந்த பெருமாளா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போற. முதலடிய மண்ணுலகத்திலையும் இரண்டாவது அடிய விண்ணுலகத்தையும் அளந்த, மூன்றாவது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கிற. விஸ்வரூபம் எடுக்கிற. மூன்றாவது அடி விஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, வாமனன் திரிவிக்ரமனாக தரிசனம் கொடுக்கிறார். உள்ளங்காலிலே கீழுலகம், திருவடியிலோ பூலோகம், கணுக்காலிலோ மலைகள், முழங்காலில் பறவைகள், தொடையில் வாயுதேவன், தொப்புள் நாபிக்கமலத்தில் வானம் ஆகாசம், வயிற்றிலே 7 சமுத்திரங்கள், திருமார்பில் நட்சத்திரங்கள், இதயத்தில் தர்மம், வலது மார்பில் ஸ்ரீதேவி மகாலட்சுமி, கழுத்திலே சாமவேதம், தோள்களிலே இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள், காதுகளிலே திசைகள், தலையில் சொர்க்கலோகம், கேசம் மேகமாக, மூக்கிலே பிராணவாயு, கண்ணிலே சூரியன், முகத்திலே அக்னி, வாக்கிலே வேதம், நாக்கிலே வருணன், புருவங்களாக பௌதீக ஆன்மீக தர்மங்கள், இமைகளோ பகலிரவு, அடிவயிறோ யக்ஞம் யாகம், நிழலோ யமன், ரோமங்களோ மூலிகைகள், நரம்புகள் நதிகள், நகங்களிலே பாறைகள், புத்தியாக பிரம்மா. இப்படி ஒரு பிரம்மாண்ட வடிவம் எடுக்கிற உலகளந்த பெருமாளாக விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய இரண்டாவது அடியை விண்ணுலகத்துக்கு கொண்டு போகும் பொழுது பிரம்மலோகத்தை தாண்டி அவருடைய பாதம் போயிட்டு இருக்கு. அப்ப உடனே பிரம்மா அதை பாக்குறாரு. ஆஹா, பெருமாளே பிரம்மலோகத்தை நோக்கி தன்னுடைய பாதங்களை நீட்டுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களுக்கு திருமஞ்சனம் செய்விக்கிறாராம். அந்த திருமஞ்சன நீர் தான் சொர்க்கலோகத்துல கங்கையா ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த சொர்க்கத்துல ஓடுற அந்த கங்கை நீரை ஒரு கதையில பகீரதன் ஒற்றை கால தவம் இருந்து பூமிக்கு கொண்டு வந்தாருன்னு அதனுடைய வேகம் தாங்க முடியாம தன்னுடைய ஜடாமுடியில எடுத்து சிவன் சூடிண்டார் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல சுகபிரம்மம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் கங்கையை தன் தலையில தரிக்கிறதுக்கு முன்னாடியே தானே தன்னுடைய திருக்கரங்களால இறைவனுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் செய்வித்து அந்த நீரை புரோஷனம் பண்ணிக்கிற பாக்கியம் மகாபலிக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெரிய புண்ணியவான் அப்படின்னு சொல்லி சுகபிரம்மம் சொல்ற. அது மூன்றாவது அடிய இறைவன் எங்க வைக்கணும்னு கேட்கிறார். உடனே மகாபலி தலை வணங்கி பணிந்து, என் சிரசின் மேல் உங்களுடைய திருவடியை பதியுங்கள், மூன்றாவது அடியை பதியுங்கள் அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்கிறார். உடனே பெருமாள் சொல்ற, என்னை சரணடைந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தான் செய்ய போகக்கூடிய தான தர்மத்தால தனக்கு பதவி போகும், துன்பங்கள் வரும் அப்படின்னு தன் குல குரு சுக்கராச்சாரியார் எடுத்து சொல்லியும் மகாபலி நீ உன் உறுதியை கைவிடவில்லை. தேவர்களும் முனிவர்களும் அடைய முடியாத ஸ்ரேயஸை மகாபலி நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ற. தன்னுடைய உருவத்தை சிறிதாக மாற்றுகிறார். அவருடைய உருவம் பழையபடி 2 அடிக்கு மாறிய உடனேயே அசுர வீரர்கள் அவரை தாக்க முற்படுறாங்க. அவரை தாக்க முற்பட்டவனே நந்தன் சுனந்தன் அப்படிங்கிற விஷ்ணு காவலர்களும் வைகுண்டத்திலிருந்து இறங்கி தாக்குறாங்க அசுரர்களை. மகாபலி தடுக்கிறார். எல்லாம் அனைத்தும் இறைவன் சித்தம், யாரும் தாக்க வேண்டாம், சண்டையை தடுக்கிறார். கருடன் உடனே இறங்கி வருண பாசத்தால மகாபலியை கட்டி போடுறார். மூன்றாவது அடி எங்க வைக்கணும் அப்படிங்கும் போது கூப்பி கை காமிச்சு தன் தலையை வணங்கினார். அவர்தான் நவவித பக்தியில ஆத்ம நிவேதன பக்தி அப்படிங்கிற தன்னையே கொடுக்கக்கூடிய அந்த பக்திக்கு இன்றும் எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியவர் மகாபலிதான். உடனே பிரகலாதன், பித்ருவான பிரகலாதன் தாத்தா இறங்கி பெருமாளை நமஸ்கரிக்கிறார். விஷ்ணு கிட்ட நன்றி சொல்றார். என்னன்னா பணிவு இல்லை. இப்ப பிரகலாதனுக்கும் இங்க பிரகலாதனுக்கும் அவருடைய பேரனான மகாபலிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பிரகலாதன் நல்லாட்சி புரிந்தார், தர்மத்தை நிலைநாட்டினார். ஆனா தேவர்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கல, தேவர்களுக்கு ஒத்துழைத்தார். ஆனா மகாபலியோ அதே நல்லாட்சி புரிந்தார், மக்களை வாழ வைத்தார், மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டார், தர்மத்தை காத்தார், விஷ்ணு பக்தனாக இருந்தார், ஆச்சாரிய பக்தி நிறைந்தவராக இருப்பினும் 3 உலகத்தையும் தன் கால்வடியில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தேவர்களுக்கு இம்சை கொடுத்தார். அதுதான் மகாபலிக்கும் பிரகலாதனுக்கும் இருந்து வித்தியாசமாக இருந்தது. இன்று வாமன் அவதாரம் எடுத்து விஷ்ணுமூர்த்தியானவர் அவருடைய கர்வத்தை அடக்கி
பணிவை நிலைநாட்ட செய்தார் அப்படின்னு பிரகலாதன் இறைவன் கிட்ட நன்றி சொல்ற. பிரம்மா கேட்கிறார், மகாபலி ரொம்ப நல்லாட்சி தானே புரிந்தார், அவருக்கு எதற்காக இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமாள் சொல்றார், நான் ஒருத்தனுக்கு அனுகிரகம் செய்யணும்னு நினைச்சேன்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்வத்தை கர்வத்தை நான் கெடுப்பேன், எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ற. அதற்காக நான் அவதாரம் எடுத்தேன், இப்ப அனுகிரகம் பண்ணதான் அவதாரம் எடுத்தேன்னு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும். நம்ம அப்படியே கடவுளே இல்லைன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது, பக்தியை கைவிட்டக்கூடாது. நம்ம பக்தி செய்ய செய்ய கவலைகள் ஏன் வருது, கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னா கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். நமக்கு கஷ்டங்களை கொடுத்து நம்மளை இன்னும் பக்குவப்படுத்தி நம்மளை ஆன்மீக வழியில எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சேர்த்துப்பார் அப்படிங்கறதுல நம்ம நம்பிக்கையோட பக்தி செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறது இது உணர்த்துறது. பெருமாள் தன்னுடைய மூன்றாவது எங்க வைத்தாருன்னு தெரியாது, தலைமேல் வைக்கவில்லை அப்படிங்கிறதுதான் பாகவதம் குறிப்பிடக்கூடிய கருத்து. இப்ப 2 அடியாக இருந்த அந்த வாமனமூர்த்தியானவர் 2ஆக பிரிந்தார். ஒன்று உபேந்திரன், அதாவது உப இந்திரன், இந்திரனுடைய தம்பியாக. ஏன்னா இந்திரனுடைய தாய் அதிதி வயித்துல பிறந்ததுனால ஒரு வகையில இந்திரனுக்கு தம்பி அப்படிங்கிற ஒரு இதுல உபேந்திரன் அப்படின்ற பெயரோட இந்திரனோட ரதத்தில் ஏறி தேவலோகத்துக்கு சென்று இன்றும் உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு உருவம் அதே வாமனமூர்த்தி 2 அடியாக கதாபாணியோடு அவதாரம் வாமன அவதாரம் சொன்னோம். என்னெல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு கேட்போம். என்னெல்லாம் பண்ணார்? குடும்பத்தை விட்டு நீ பிரிய வேண்டாம், உன்னுடைய மனைவி விந்தியாவளி, உன்னுடைய தாத்தா பிரகலாதனோடு நீ பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய 7 லோகத்துல 3வது லோகமான சுதல லோகத்துல போய் நீ ஆட்சி புரியலாம். சொர்க்கலோகத்துல கூட இல்லாத செல்வம் அங்க இருக்கும். துன்பம், துயரம், சோம்பல், தோல்வி எதுவுமே அந்த உலகத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாம உன்னோட கர்வத்தை, அவர் கர்வத்தை போக்குனதே ஒரு பெரிய பாக்கியம்தான். அடுத்த மன்வந்தரத்துல நீயே இந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுத்தார். விஸ்வகர்மாவால் அங்க ஒரு மாளிகை கட்டப்படும், நீ அங்கேயே அரசாட்சி புரிவாய் அப்படின்னு இத்தனை வரத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை செஞ்சார். நானே இதே உருவில் வாமனமூர்த்தியாக கதாயுதத்தோடு வாயிற்காவலனாக நின்று உன்னை காப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். இன்னைக்கும் அவரோட வாயிற்காப்பாளனா சுதலோகத்திலிருந்து மகாபலி ஆட்சி புரிய இவர் வெளியில காவல் காக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஒரு உதாரணமா ராமாயணத்துல ராவணன் ஒரு போர் புரியறதுக்கு 7 உலகத்துக்கும் போனார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல சுதலோகத்துக்கு போகும்போது ஒரு 2 அடி பிராமணன் தன் கதையால அடித்து ராவணனை துரத்தியதாக ஒரு கதை சொல்லப்படும். மகாபலி அனைத்து அனுகிரகத்தையும் பெற்று மகாஜனமாக, அதாவது மகாத்மாக்களில் ஒருவராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய விதி என்ன அப்படின்னா, ஆச்சாரியரை பணிந்தோம் அப்படின்னா நம்மளுடைய போன உயிர் கூட திரும்பி வரும், அனைத்து செல்வமும் மீட்டு பெறலாம். அதே ஆச்சாரியரை அவமதித்தோம்னா வாழ்க்கையில வீழ்ச்சி தான். அடுத்த கணம், அடுத்த நொடியே ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். பெருமாளே நம்ம பெருமாளை நினைச்சு பக்தி பண்ணா கூட பெருமாள் கிட்ட போனா பெருமாள் என்ன சொல்லிடுவாரா, ஒரு குரு மூலமா தான், ஒரு ஆச்சாரியர் மூலமா தான் நீ என்னை அடைய முடியும், நீ சிறந்த ஆச்சாரியரை தேடிச்சேல் அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிடுவாராம். அதனால நமக்கு தேவை என்னன்னா ஒரு சிறந்த வழிகாட்டக்கூடிய ஒரு குரு வேணும். அந்த குருவை நினைத்து நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அது நல்ல குருவா இருக்கணும். அப்பதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர முடியும். அதனால என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆன்மீக பாதைக்கு சிறந்த வழிகாட்ட சிறந்த குருவை தர வேண்டும்னு பெருமாளை வேண்டிக்கணும். எல்லா ஆன்மீக அன்பர்களுக்கும் சிறந்த குரு கிடைத்து குருவின் வழிகாட்டுதலின்படி இறைவனை எளிதில் அடைய வேண்டும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.